எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. இன்னைக்கு ஒரு சில அப்டேட்ஸ், டெவலப்மெண்ட்ஸ்லாம் பார்ப்போம். அதைத் தொடர்ந்து சில கேள்விகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் மீஷோ எடுத்துக்கிட்டோம்னா, ஐபிஓவுக்கு ரெடி ஆகுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் போன வாரம். கம்பெனியோட போர்டு வந்து ஃப்ரெஷ் இஷ்யூக்கு அப்ரூவ் பண்ணியிருக்காங்க 4250 crores. கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தோம்னா, இன்னுமே கம்பெனி வந்து லாஸ் பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஃபினான்ஷியல் 25 முடிவுல லாஸ் வந்து ஒரு 304 கோடியா இருக்குங்க. ஃபினான்ஷியல் 23 கம்பேர் பண்றப்ப ரெவன்யூ growth அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 33% ரெவன்யூ growth ஏறி இருக்கு. ஃபினான்ஷியல் 23 எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து 1675 crores லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ் வந்து நேரோ டவுன் ஆயிருக்கு. பட் கம்பெனி இப்பயுமே லாஸ்ல தான் இருக்கிறாங்க. ஐபிஓ அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இந்த விஷயம்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. ரெவன்யூ எடுத்துக்கிட்டோம்னா ஃபினான்ஷியல் 23ல ஒரு 5734 crores இருக்கு. இது ஃபினான்ஷியல் 25 முடிவுல ஒரு 7614 crores இருக்குங்க. அடுத்து அமுல் எடுத்துக்கிட்டோம்னா பிராண்ட் ஃபினான்ஸ் 2025 ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்றாங்க, கம்பெனி அதாவது அமுல் வந்து டாப் 1 ஃபுட் பிராண்டா இருக்கிறாங்க. அந்த பொசிஷனை 2024 தொடர்ந்து 25லயும் அதை ரீடைன் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. பெரிய பிளேயர்ஸ்க்கு முன்னாடியே இருக்கிறாங்க. அதாவது மதர் டைரி, பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ், நந்தினி, டாபர், இதெல்லாம் பெரிய பிளேயர்ஸ். அவங்களுக்கும் முன்னாடி தாங்க இவங்க இருக்கிறாங்க. கம்பெனியுடைய பெர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இயர் ஆன் இயர் growth வந்து 24%. பிராண்ட் வேல்யூ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா $4.1 பில்லியன் இருக்கு. இது அன்லிஸ்டட் என்டிட்டி தான். ஸோ 24% இயர் ஆன் இயர் growth அப்படின்றது மற்ற ஃபுட் பிசினஸ் கம்பெனி, லிஸ்டட் கம்பெனிஸ் யாருமே காட்டின மாதிரி எனக்கு தெரியலங்க. அடுத்து டொரன் ஃபார்மா எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து ஜேபி கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபார்மா அந்த கம்பெனியில கண்ட்ரோலிங் ஸ்டேக்கை பிரைவேட் ஈக்விட்டி ஃபிம் கேகேஆர் இருந்து அக்வயர் பண்ற மாதிரி செய்திகள் வந்திருக்குங்க. இதோட ஒர்த் எவ்வளவு அப்படின்னா 19,480 crores. இந்த கண்ட்ரோலிங் ஸ்டேக்கை பொறுத்த வரைக்கும் ஷேர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்ல ஒரு 46.39% ஸ்டேக் எடுக்கிறாங்க. தென் ஓப்பன் ஆஃபர்ல ஒரு 26% எடுக்கிற மாதிரி தெரியுதுங்க. டொரன் ஃபார்மா பொறுத்த வரைக்கும் ஜேபி கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபார்மாவை கம்ப்ளீட்டா அக்வயர் பண்ணதுக்கு அப்புறம் டொரன் ஃபார்மா கூட ஜேபி கெமிக்கல்ஸை மெர்ஜ் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி செய்திகளும் கொடுத்துருக்காங்க. மெர்ஜர் ரேஷியோ எடுத்துக்கிட்டோம்னா 100 ஜேபி கெமிக்கல் ஷேர் இருந்தது அப்படின்னா 51 டொரன் ஃபார்மா ஷேர்ஸ் கிடைக்குங்க. வேல்யூவேஷன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஜேபி கெமிக்கல்ஸ் வந்து 43 டைம்ஸ் ஏர்னிங்ஸ், டொரன் ஃபார்மா வந்து 59 டைம்ஸ் ஏர்னிங்ஸ். ரெண்டுமே நம்ம த்ரெஷோல்டோட அதிகம் தான். ஏற்கனவே நீங்க வந்து ஜேபி கெமிக்கல்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு டொரன் ஃபார்மாவை மாறி கிடைக்கும். டொரண்ட் ஃபார்மா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு இது நல்ல செய்தி தான். அக்விசிஷன்ஸ் வந்து கம்பெனியோட லாங் டேர்ம் growthக்கு ரொம்ப பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் தான் இது. அடுத்து ஐபிஓ அப்டேட் எடுத்துக்கிட்டோம்னா ஹெச்டிபி ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ஐபிஓ அப்ளை பண்ணவங்க எல்லாருக்குமே அலாட்மெண்ட் கிடைச்சிருச்சா அப்படின்றது இன்னைக்கு மிட் நைட்டுக்கு மேல தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நாளை காலை எல்லாருக்குமே தெரிஞ்சிருங்க. லிஸ்டிங் வந்து புதன்கிழமை நம்ம எதிர்பார்க்கலாம். தென் டியூஸ்டே நாளைக்கு வந்து கல்பட்டாரோ, ரைமண்ட் ரியாலிட்டி அது ரெண்டுமே நாளைக்கு லிஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அடுத்து இண்டஸ்இண்ட் பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா போன வாரம் கடைசியில ஒரு 5% பக்கம் மேல ஏறிடுச்சுங்க. எதுக்கு இதை முக்கியமா சொல்றோம்னா புக் வேல்யூவை தாண்டி போயிடுச்சு. இனிமே கன்சிடரேஷன் அப்படின்றத கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணணும். இறங்குறப்ப 839, 830க்கு கீழே வர்றப்ப தாங்க நம்ம பார்க்கணும். மேல ஏறிடுச்சு அப்படின்னா 1.5 வரைக்கும் கன்சிடர் பண்ணலாம். பட் ரொம்ப மினிஸ்குவல் குவான்டிட்டிஸ்ல தான். ஆர்பிஐ பொறுத்த வரைக்கும் ஜூன் 30 டெட்லைன் கொடுத்திருந்தாங்க. அதாவது எம்டி, சிஇஓ பதவிகளுக்காக 3 பேர் ரெக்கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இண்டஸ்இண்ட் பேங்கோட சீஃப் என்ன சொல்லியிருக்காரு, நாங்க ஆர்பிஐ சொன்ன தேதிக்கு முன்னாடியே ஒரு 3 பேரை நாங்க ரிசர்வ் பேங்க்கு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமா நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஆக்சிஸ் பேங்கோடைய டெப்டி எம்டி ராஜீவ் ஆனந்த் அவர்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி பல செய்திகள் வந்திருக்குங்க. அடுத்து சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2015க்கு அப்புறம் 2025 கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு அப்புறம் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஒரு ஷேருக்கு 0.1875. இதுக்கான ரெக்கார்ட் டேட் வந்திருக்குங்க. ஜூலை 4 ரெக்கார்ட் டேட். ஏஜிஎம் வந்து ஜூலை 19. ஜூலை 19ல இருந்து ஒரு 30 டேஸ்க்குள்ள பேமெண்ட் பெரும்பாலும் வந்துருங்க. 2015 எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஷேருக்கு 50 காசு கொடுத்துருக்காங்க. கடைசியா கம்பெனி வந்து டிவைடட். ஸோ கம்பெனி எந்த அளவுக்கு க்ரோ ஆயிருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம். அடுத்து Q1 ஃபினான்ஷியல் இயர் 26 உடைய லாஸ்ட் டே இன்னைக்கு தானேங்க, 30th ஆஃப் ஜூன் 2025. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் என்ன சொல்றாங்க, ஜூலை 26, 2025ல நாங்க Q1 ஃபினான்ஷியல் இயர் 26க்கான ரிசல்ட் வந்து நாங்க அப்டேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்பெனி ஆனா அதுக்கு முன்னாடியே பிசினஸ் அப்டேட் கொடுத்துருவாங்க இன்னொரு ஒரு வாரத்துல. அடுத்து கர்நாடகா பேங்க்ல ஒரு அப்டேட்ங்க. கம்பெனியுடைய எம்டி, சிஇஓ தென் இடி ரெண்டு பேருமே வந்து ரிசைன் பண்ணியிருக்காங்க. கம்பெனியோட போர்டு வந்து அவங்களோட ரெசிக்னேஷனை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு பேங்கோட ஷேர் பிரைஸ் ஒரு 5%க்கு மேல கீழே இறங்கி இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா கன்சிடர் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ இந்த ரெசிக்னேஷன் வித் எஃபெக்ட் ஃப்ரம் ஜூலை 15, 2025. எம்டி, சிஇஓ தென் இடி ரெண்டு பேருமே வந்து பர்சனல் ரீசன்ஸ்க்காக ரிசைன் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெசிக்னேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு டேர்ம் வந்து இன்னும் இருக்கும் அப்படின்ற மாதிரி தாங்க தெரியுது. அவங்களோட ஃபுல் டேர்ம் கம்ப்ளீட் பண்றதுக்கு முன்னாடி ரிசைன் பண்றாங்க.
ஆனா கர்நாடகா பேங்கை பொறுத்த வரைக்கும் இவங்களோட ரிசிக்னேஷன் ஒரு பக்கத்துங்க. புதுசா சர்ச் கமிட்டி போட்டு அடுத்த எம்டி சிஇஓவை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. புது எம்டி சிஇஓ வர வரைக்கும் சீஃப் ஆபரேட்டிங் ஆஃபீஸர் ராகவேந்திரா அவர்கள் பேங்கோட ஆபரேஷன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்குவாரு. இந்த ரெசிக்னேஷனுக்கு முக்கியமான காரணம் என்னவா இருக்குங்க? பினான்சியல் மேட்டர் தான். என்ன செய்திகள் வந்திருக்கு அப்படின்னா, போர்டுக்கு, ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருக்குங்க அந்த பினான்சியல் மேட்டர்ல. குறிப்பா என்ன மாதிரி செய்திகள் வந்திருக்கு அப்படின்னா, இந்த மே மாசத்துல நடந்த செலவினங்கள் இருக்கும் இல்லையா, அதுல கன்சல்டிங் அண்ட் ரிலேட்டட் பர்பஸ்க்கு ஒரு 1.53 crore சம்பந்தமான செலவினங்களுக்கு கேள்விகள் எழுந்த மாதிரி தெரியுதுங்க. அது வந்து ஒரு இன்சிக்னிபிகன்ட் வேல்யூ, இது மாதிரி வரத்தான் செய்யும் அப்படின்னு சொல்லி எம்டி சிஇஓ தெரிவிச்ச மாதிரி செய்திகள் கிடைச்சிருக்கு. எது எப்படியோ ரெசிக்னேஷனை போர்டு அக்செப்ட் பண்ணிட்டாங்க. நம்மளுக்கு கன்சிடர் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருச்சு. அடுத்து பயோகான் பயாலஜிக்ஸ் எடுத்துட்டோம்னா 2 அப்டேட்டுங்க. ஃபர்ஸ்ட் அப்டேட் என்னன்னா, நோவா நார்டிஸ்கோடைய ஜெனரிக் வெர்ஷன் ட்ரக்ஸ் சைனால லான்ச் பண்றதுக்கு, குறிப்பா டயபிட்டிஸ் தென் வெயிட் லாஸ் இதை லான்ச் பண்ணுவோம் சைனால அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போதைக்கு அந்த பிளானை டிராப் பண்றாங்க. என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னா, லோக்கல் பிளேயர்ஸ்ல இருந்து டஃப் காம்படிஷன் வருது, அதனால நாங்க தற்காலிகமா இதை நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் அப்டேட். அடுத்து 2வது அப்டேட் என்னன்னா, எசிஃபிலி அப்படின்ற பயோசிமிலர் ட்ரக் வந்து ஹெல்த் கனடா அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அந்த நாட்டில் கமர்ஷியலைஸ் பண்றதுக்கு. எசிஃபிலி பயோசிமிலர் பொறுத்த வரைக்கும் ஜூலை 4, 2025 வேர்ல்டு வைட் லான்ச் பண்றாங்க. இந்த பயோசிமிலர் ப்ராடக்ட் எசிஃபிலி எடுத்துக்கிட்டோம்னா இது ஒரு மல்டி பர்பஸ் ட்ரக் மாதிரி தெரியுதுங்க. ஐ டிசீசஸ் தென் ஏஎம்டி ட்ரக்காகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எசிஃபிலி ட்ரக்கை பொறுத்த வரைக்கும் பயோகான் பயாலஜிக்ஸ்க்கு ஒரு நல்ல மைல்ஸ்டோனா இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, பயோகான் பயாலஜிக்ஸ் லான்ச் பண்ற 10th பயோசிமிலர் ட்ரக்ங்க இது. அடுத்து டாடா மோட்டார்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, கம்பெனி என்ன சொல்றாங்க, நாங்கள் ஹைபிரிட் வெஹிக்கிள்ஸும் லான்ச் பண்ணுவோம், பட் எங்களோட மெயின் ஃபோக்கஸ் எங்க இருக்கும் அப்படின்னா எலக்ட்ரிக் தான், அதுதான் வந்து எங்களோட டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது டாடா மோட்டார்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஒரு குட் நியூஸ். அடுத்து கோல்டு எடுத்துக்கிட்டோம்னா 22 கேரட் கோல்டு பெர் கிராம் ₹15 விலை இறங்கியிருக்குங்க. 8,915 பெர் கிராம். அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு 85.45 இந்திய ரூபாயா இருக்கு. இந்திய சந்தை எடுத்துக்கிட்டோம்னா நிஃப்டி 50 25,000ல இருந்து ஒரு 450 பாயிண்ட்ஸ் வரைக்கும் மேலே ஏறி இருக்குங்க. இதுக்கு மேல மார்க்கெட் போகணும் அப்படின்னா ஏர்னிங்ஸ், அதாவது Q1 ஃபினான்ஷியல் 26ஓட ஏர்னிங்ஸ் இன்னொரு 2 வீக்ஸ்ல வர ஆரம்பிச்சிடும். ஏர்னிங்ஸ் நல்லா இருந்தா மார்க்கெட் மேல போகும், நல்லா இல்லை அப்படின்னா மார்க்கெட் கீழே வரும். இதுக்கு மத்தியில மிடில் ஈஸ்ட்ல இருந்த வார் டென்ஷன் வந்து தணிஞ்சிருக்கு. தென் ட்ரம்ப் அவர்களுடைய ரெசிப்ரோக்கல் டாரிஃப் எடுத்துக்கிட்டோம்னா சைனா யூஎஸ் ட்ரேட் டீல் போட்டிருக்காங்க. அடுத்தது இந்தியா கூட டீல் போடும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்காங்க. மார்க்கெட்டுக்கு இதெல்லாம் பாசிட்டிவ் நியூஸ் தான். பட் மார்க்கெட் எப்போயுமே பெர்ஃபார்மன்ஸ் தான் பார்க்கும். நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, யூஎஸோட எந்த நாடு, அது சைனாவா இருக்கட்டும், இந்தியாவா இருக்கட்டும், ஜப்பானா இருக்கட்டும், ட்ரேட் டீல் போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா டேரிஃப் இல்லாம இருக்காதுங்க. டேரிஃப் கண்டிப்பா இருக்கும். டேரிஃப்னால கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் பாதிக்கப்படும் அப்படின்றது என்னுடைய கருத்து. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து இன்னைக்கு கேள்விகளுக்குள்ள போயிடலாங்க. ஃபர்ஸ்ட், சவுத் இந்தியன் பேங்க் வந்து பல்கா கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு எப்பொழுதுமே நோ தாங்க. வழக்கம் போல 1, 2, 5, 10 ஒரு த்ரெஷோல்டுக்கு மேல, அதாவது புக் வேல்யூக்கு மேல போயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து அதை விட்டுறலாம். அடுத்து நிறைய ஷேர்ஸ் இருக்கும், எது நல்லா இருக்கோ அதை பார்த்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்து டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும், ஏன் சார் ரஷ்யால டாடா மோட்டார்ஸோட பிரசன்ஸ் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் டாடா மோட்டார்ஸோட கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்டுக்கு நல்ல பிரசன்ஸ் இருக்குங்க. டிஎம்எல் ட்ரக் ரஸ் அப்படின்ற ஒரு கமர்ஷியல் பார்ட்னர் அவங்களுக்கு இருக்காங்க. அது மூலமா கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் ரஷ்யாவில் இருக்கு. பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் முற்காலங்களில் ஜேஎல்ஆர் போயிட்டு இருந்திருக்குங்க. இந்த யுக்ரைன் ரஷ்யா வாருக்கு அப்புறம் ஜேஎல்ஆர் அங்கே போறதில்லை அப்படின்ற மாதிரி எனக்கு தகவல்கள் கிடைச்சது. பட் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ரஷ்யாவே இந்த கமர்ஷியல் வெஹிக்கிள், பேசஞ்சர் வெஹிக்கிள் செக்மெண்ட்ல அங்கேயே பெரிய பிளேயர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. ஒரு 50-60 இயர்ஸ்க்கு முன்னாடி இங்க இன்ஜினியரிங்லாம் படிச்சிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் டெக்ஸ்ட் புக்கே வந்து ரஷ்யால இருந்து தாங்க வரும். அவங்க வந்து நம்மளுக்கு முன்னோடிங்க அவங்க. அடுத்த ஒரு நண்பர் வந்து சிடிஎஸ்எல், என்எஸ்டிஎல், பிஎஸ்சி, என்எஸ்சி இதோட ஷேர் பிரைஸ் பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி கேட்டிருக்காருங்க. என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, என்எஸ்டிஎல் ஐபிஓ வந்துச்சு அப்படின்னா சிடிஎஸ்எல்லோட விலை குறையுமா, தென் என்எஸ்சி ஐபிஓ லான்ச் ஆச்சுன்னா பிஎஸ்சியோட விலை குறையுமா அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. நம்ம அதை பத்தி கவலைப்பட தேவையில்லைங்க. நம்ம லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ். வேல்யூவேஷன் இருந்தால் அதை கன்சிடர் பண்ணுவோம். வேல்யூவேஷன் இல்லை, அந்த வேல்யூவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஏர்னிங்ஸ் அவங்க காட்டலை அப்படின்னா நம்ம அதை பார்க்க மாட்டோம், அவ்வளோதாங்க. அடுத்து அம்புஜா சிமெண்ட்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க. அம்புஜா சிமெண்ட்ஸ் 33 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ங்க. எனக்கு ஓவர் வேல்யூடா தான் தெரியுது. சிமெண்ட் செக்டர் வேணும் அப்படின்னா எனக்கு ராம்கோ இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. ராம்கோ இண்டஸ்ட்ரீஸ்க்குள்ள ராம்கோ சிமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ ராம்கோ இண்டஸ்ட்ரீஸ் நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கு, அதையே நான் கன்சிடர் பண்ணிடுவேன். அடுத்த ஒரு நண்பர் வந்து RHFL, அதாவது ரிலையன்ஸ் ஹோம் ஃபினான்ஸ் லிமிடெட் நினைக்கிறேங்க. பிஇ அப்படின்னு போட்டிருக்கு, அதுக்கு என்ன சார் அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பிஇ அப்படின்றது என்ன சொல்றாங்க, டி குரூப் அப்படின்னு சொல்றாங்க. ட்ரேட் டு ட்ரேட் செக்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த டி குரூப் இல்ல ட்ரேட் டு ட்ரேட் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடே வந்து நாட் பர்மிட்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த ஒரு நண்பர் வந்து கேப்டிவ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி கேட்கிறாரு. புக் வேல்யூக்கு கீழே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம புக் வேல்யூக்கு கீழே இருக்கு அப்படின்றதுனால அதை கன்சிடர் பண்ண முடியாதுங்க. ஏன்னா நான் வந்து பவர் செக்டார் இன்வெஸ்ட் மட்டும் தான் கன்சிடர் பண்றேன். பவர் செக்டாரை பொறுத்த வரைக்கும் 15% growth இருக்கு இயர் ஆன் இயர் டிமாண்ட். ஸோ எனக்கு அது நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
ஈவன் ஐஆர்பி யூனிட் கூட கன்சிடர் பண்றது இல்லைங்க. அதுவும் புக் வேல்யூ கீழே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். டிரான்ஸ்போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அடுத்து புரோட்டியன் இ கவர்ன் டெக்னாலஜிஸ் பத்தி கேட்டிருக்காங்க. 39 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ங்க. ரொம்ப காஸ்ட்லியா தான் தெரியுது எனக்கு. அடுத்து ரெடிங்டன் பத்தி கேட்டிருக்காங்க. அது வந்து ஒரு ட்ரேடிங் பிசினஸ் பண்ற மாதிரி தெரியுதுங்க. எனக்கு அந்த பிசினஸ் மாடல் கிளியரா எனக்கு புரியல. அதனால நான் அதை கன்சிடர் பண்றது இல்ல. மேபி ஹார்ட்வேர்ஸ் வந்து வாங்கி கைமாத்தி கொடுக்குற ஒரு ட்ரேடிங் கம்பெனி மாதிரி தெரியுதுங்க எனக்கு. கடனும் இருக்கு. அடுத்து சில்வர் கன்சிடரேஷன் பத்தி கேட்டிருக்காங்க. நான் பர்சனலா சில்வரை கன்சிடர் பண்றது இல்லைங்க. கொஞ்சம் வாங்கினாலும் கோல்டு வாங்கி கன்சிடர் பண்ணி வச்சுக்குவேன். அடுத்து டெக்ஸ்டைல் செக்டார் பத்தி கேட்கறாங்க. நான் டெக்ஸ்டைல் செக்டாரை இப்ப பாக்குறது இல்லைங்க. காலங்களில் நிறைய டெக்ஸ்டைல் பிசினஸ் நான் கன்சிடர் பண்ணியிருந்தேன். இப்ப எல்லாமே வந்து கொஞ்சம் ஓவர் வேல்யூடா தான் இருக்கு. நல்லா கீழே இறங்கி வந்தா அது அதுக்கப்புறம் பார்ப்போம். தென் டப்பாரியா டூல்ஸ் பத்தி கேட்கறாங்க. ரொம்ப ரொம்ப ஸ்மால் சைஸ் கம்பெனிங்க. அதுக்கு எப்பொழுதுமே நோ தான். அடுத்து விசுவியஸ் இந்தியா அப்படின்ற நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. கம்பெனி வந்து ஒரு 45 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்குங்க. கம்பெனியோட 52 வீக் ஹை வந்து 650க்கு பக்கமா இருக்கு. நண்பர் வந்து 640ல கன்சிடர் பண்ணிட்டேன். இப்போ வச்சுக்கிறதா கொடுத்துறதா அப்படின்னு சொல்லி கேட்கிறாருங்க. வேல்யூவேஷன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா டெட் டு ஈக்விட்டி 0.01 தான். பிரைஸ் டு புக் 8 டைம்ஸ் இருக்கு. இந்த மாதிரி ஹையர் வேல்யூவேஷன்ல வேணாம் அப்படின்னு சொல்றதுக்கு முக்கியமான காரணம் இந்த மாதிரி உள்ள போய் மாட்டிக்குவாங்க. சார் கன்சிடர் பண்ணியிருந்தப்போ ஒரு 50 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்கும். இப்போ உள்ள சிக்கிட்டாருங்க. சார் வந்து இதை கொடுத்துட்றதா இல்லை ஹோல்ட் பண்றதா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. கம்பெனி இப்பயுமே ஓவர் வேல்யூடா தான் இருக்கு. நம்ம எப்பொழுதுமே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்ல மாட்டோம். இது வந்து நமக்கு ஒரு பாடம். ஹையர் வேல்யூவேஷன்ல உள்ள போனா இந்த மாதிரி மாட்டிக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அவ்வளவுதாங்க என்னை பொறுத்த வரைக்கும். இதெல்லாம் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தா எல்லாத்தையும் எழுதுங்க. தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். எல்லாருக்கும் நன்றி.